ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற ஒரு சூப்பரான இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லேட்டஸ்ட்டாக போஸ்ட் ஆஃபீஸில் 799 பிளானுக்கு வந்து 15 lakhs தரக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்கீம்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்கீம் என்ன டைப் ஆஃப் ஸ்கீம்ஸு, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியாது, இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக ஒன் பை ஒன்னாக நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ போஸ்ட் ஆஃபீஸில் ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா 399 பிளான், அதுக்கப்புறம் 299 பிளான்லாம் பார்த்துருந்தோம். ஸோ இப்போது அந்த பிளான் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்கீம் வந்து என்ன டைப் ஆஃப் இன்சூரன்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து ஆக்சிடென்டல் அண்ட் மெடிக்ளைம் இன்சூரன்ஸ். ஸோ விபத்தினால் ஏற்படக்கூடிய இழப்பீடை சரி செய்கிறதுக்காக போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்சூரன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்றதோட இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து குரூப் பர்சனல் ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் பாலிசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வேற கம்பெனியோட, அதாவது ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸோட டைப் வச்சு ஸோ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கஸ்டமர்ஸுக்கு வந்து அவங்களுடைய இன்சூரன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்கீமில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது, ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்கீமுடைய மெயின் குறிக்கோள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எதிர்பாராமல் நடக்கிற, அதாவது ஈவெண்ட்ஸில் நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா அதை சரி செய்யணும், நம்ம சார்ந்தவர்களுக்கு வந்து அதை வந்து பேர் இழப்பாக இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கீம்ஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா யார் வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ குறைஞ்ச ப்ரீமியம் அதிகமான லாபம் தரக்கூடிய இந்த ஸ்கீம்ஸ் தான் இந்த ஸ்கீம்ஸில் இருக்குது. ஸோ இந்த இன்சூரன்ஸ் வந்து யாரோட டைப் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ் ப்ளஸ் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ். ஸோ முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸும் ஏற்கனவே நம்ம வந்து 299 பிளானும் 399 பிளான் பார்த்தீங்க அப்படின்னா டாடா ஏஐஜியோட டைப் வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிளான்ஸ் எல்லாத்தையுமே இப்போ வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கீம்ஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா என்ன எலிஜிபிள் கேட்டீரியா, ஸோ இந்த இதில் வந்து நான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸோ என்ன பண்ணணும் அப்படின்றத நான் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்கீம்ஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக உங்ககிட்ட போஸ்ட் ஆஃபீஸில் கண்டிப்பாக ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கணும். ஸோ அந்த அக்கௌண்ட்டோட நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டை நீங்கள் மெர்ஜ் பண்ணி, அதாவது இந்த பாலிசியை நீங்கள் அதோட மெர்ஜ் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஏஜ் லிமிட் 18 வயசுலேருந்து 65 வயசுக்குள்ளே உங்களுடைய ஏஜ் லிமிட் இருக்கணும். ஸோ இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கீம்ஸில் வந்து நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க. ஸோ 18 வயசு தொடங்கணும். 65 வயசு தொடங்கும் போது 65வது வயசில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கீம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து யூஸ் ஆகாது. ஸோ மெச்சூர்டு ஆகிடும். ஸோ அதுதான் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த இன்சூரன்ஸ் வந்து எடுக்க முடியாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது, ஸோ என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இந்த ஸ்கீம்ஸில் வந்து கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்கீம்ஸை பொறுத்து போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்தீங்க அப்படின்னா 799 பிளான் மட்டும் இல்லாமல் 559 அதாவது 559 பிளான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 320 பிளான் இருக்குது. ஸோ 3 பிளானையுமே நம்ம ஒவ்வொரு வீடியோவாக நம்ம என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது, ஸோ 3த்துக்கும் சேர்த்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக ஒன் பை ஒன்னாக நம்ம பார்ப்போம். ஸோ இன்றைக்கி வந்து 799 பிளானில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் ஆக்சிடென்டல் டெத், அதுக்கப்புறம் மெடிக்ளைம் இன்சூரன்ஸ். ஸோ இந்த இன்சூரன்ஸ் எடுக்கிற பாலிசி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஆக்சிடென்ட் விபத்தில் வந்து இறந்துட்டார் அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 15 lakhs வந்து அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு மட்டும் ப்ரொவைட் பண்ணலாமல் ஸோ இது வந்து டெத் கிளைம், ஸோ ஆக்சிடென்ட்டில் இறந்துட்டார் அப்படின்னா ஸோ இந்த கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு டோட்டல் டிசபிலிட்டி, பார்ஷியல் டிசபிலிட்டி, ஸோ 2 கை 2 கால் இழந்துட்டாரு அப்படின்னாலும் கொடுப்பாங்க. ஆக்சிடென்டல் மெடிக்ளைம் எக்ஸ்பென்சஸும் இந்த ஸ்கீம்ஸில் இருக்குது. சைல்டு எஜுகேஷனல் பிளான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஸோ நிறைய பிளான் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இந்த ஸ்கீம்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீம்ஸில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது, ஸோ என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத ஒரு டேப்லெட் காலம் மூலமாகவே இந்த ஸ்கீம்ஸில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபைனலாக இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த ஸ்கீம்ஸை வந்து நீங்கள் இப்போ எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும், எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்றதையும் நான் இந்த வீடியோ லாஸ்ட்டில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இந்த ஸ்கீம்ஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ டெத், அந்த விபத்தினால் இறந்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து இந்த 15 லட்ச ரூபாவும் அவங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு டோட்டல் டிசபிலிட்டிஸ், ஸோ 2 காலும் அல்லது 2 கை இழந்துட்டாங்க, அவங்களால வாழவே முடியலை அப்படின்ற பட்சத்தில் அந்த 15 lakhs வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்ஷியல் டிசபிலிட்டிஸ், எதனா ஒரு கை எதனா ஒரு கால் போனாலும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 15 lakhs வந்து டோட்டலாக ப்ரொவைட் பண்ணிடுவாங்க.
ஸோ இது மட்டும் இல்லாமல் ஸோ நிறைய ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆம்புலன்ஸ், ஸோ இன்கேஸ் வந்து ஆக்சிடெண்ட்டில் உங்களுக்கு விபத்து ஏற்படுது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஆம்புலன்ஸ் வந்து புக் பண்ணுறீங்க, ஸோ 108 இல்லாமல் ப்ரைவேட் ஆம்புலன்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஸோ ஆம்புலன்ஸ் சார்ஜஸும் அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ 11,000 வரைக்கும் ஆம்புலன்ஸ் சார்ஜஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் ஃபார் ஒன் ரிலேட்டிவ், ஸோ உங்களை பார்க்க வர ரிலேட்டிவ்க்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கும் அதுக்கான எக்ஸ்பென்சஸ் அமௌண்ட்டையும் அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா வெஹிக்கிள்ஸ் அரேஞ்ச்மெண்ட்டு, அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் ஆஃப் பிளட்டு. ஸோ இன்கேஸ் வந்து ஆக்சிடெண்ட்டில் உங்களுக்கு வந்து பிளட் லாஸ் ஆகுது அப்படின்னா ஸோ நியூ டோனர் வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணுறீங்களோ அல்லது பிளட்டை வந்து பேமெண்ட் கொடுத்து நீங்கள் வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் அதுக்கும் 11,000 அமௌண்ட் வந்து பே பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் ஃபார் இம்போர்ட்டட் மெடிசன். ஸோ உங்களுக்கு வந்து இங்கே வந்து மெடிசனே இல்லை, ஸோ வெளியிலேருந்து தான் வர வைக்கணும், ஸோ அதுக்கான பேமெண்ட் ஆகும் அப்படின்னாலும் ஸோ அதுக்கான மெடிசன்ஸ்க்கான டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கான காஸ்ட்டையும் பே பண்ணுறோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு மட்டும் இல்லாமல் எக்ஸ்டர்னல் சப்போர்ட் ஃபார் இன்சூரன்ஸ், ஸோ முழுக்க எல்லா சப்போர்ட்டுமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஃபியூனல் எக்ஸ்பென்சஸ், ஸோ இன்கேஸ் வந்து அந்த விபத்தில் இறந்துடுறாங்க அப்படின்னா ஸோ அவங்களுடைய ஃபியூனல் இறுதி சடங்குக்கு தேவையான வசதிகளையும் அவங்க வந்து செய்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டலைசேஷன், ஸோ ஹாஸ்பிட்டலில் நீங்கள் இருக்கிற ஒவ்வொரு நாளுக்கும் பார்த்திங்க அப்படின்னா அதாவது ஹாஸ்பிட்டலில் நீங்கள் வந்து அட்மிஷன் ஆகிட்டு ஸோ இருக்கிற ஒவ்வொரு நாளைக்கும் ஸோ டோட்டலாக 60 நாள் வரைக்குமே உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈச் ஒன் டேக்கு வந்து பார்த்திங்கன்னா 100 ருபீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா கன்சல்டேஷன்ஸ், ஓபியாக இருக்கட்டும் அவுட் பேஷண்ட்டாக இருக்கட்டும், ஸோ நீங்கள் எப்படி கன்சல்ட் பண்ணலாம், ஸோ அதுக்கான எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையுமே அவங்க வந்து ஏற்றுப்பாங்க. அதாவது டாக்டர் கன்சல்ட் பண்ணுறதுக்கான எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையுமே அவங்க ஏற்றுப்போம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எல்லா பிளானுமே பார்த்திங்க அப்படின்னா 799 பிளானில் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து இந்த பிளான் எல்லாமே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஸோ ஏன்னா இதில் மெடிக்ளைம் எக்ஸ்பென்சஸும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கான 1 லேக்கான மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் விபத்தில் ஏற்பட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் ஆகிறீங்க, அதுக்கான எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையுமே இதில் 1 லேக் வரைக்கும் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீம்ஸில் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு அக்கௌண்ட் இருக்கணும். அந்த அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா ஸோ 250 ரூபா கொடுத்து ஒரு நியூ அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணும்போது இந்த பிளானில் வந்து நீங்கள் எந்த பிளான் வேணும் உங்களுக்கு அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக வந்து இந்த ஸ்கீம்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை ஏற்கனவே எனக்கு அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா ஸோ டேரெக்டாக போய்ட்டு நான் 799 பிளான் வந்து நான் ஜாயின் பண்ணணும், அதாவது பர்சனல் ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் பாலிசியில் வந்து நான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கான ஃபார்ம்ஸ் எல்லாத்தையுமே கொடுப்பாங்க. நீங்கள் ஃபில் பண்ணி அதுக்கான பேமெண்ட் ஆட்டோ டெபிட் மூலமாகவும் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்து இயர்லி ரினிவல் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது எந்த விதத்துலேயும் ரீஃபண்ட் கிடையாது. ஸோ 65 வயசு வரைக்கும் நீங்கள் பே பண்ணிட்டு இருக்கும். ஸோ ஆப்பன் சம்திங் அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து இந்த பேமெண்ட்டுக்கான மெச்சூர்ட் அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதர்வைஸ் இந்த ப்ரீமியம் அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க.